ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மொபைலியல். மொபைலுக்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12,000 என்னோட பட்ஜெட் ப்ரோ. அதில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணப்பட்டது. இந்த வீடியோவில் நாம் 12,000 ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட நல்ல கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ K13X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே. இது IPS LCD பேனல். 850 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல விஷயம். ஏன்னா அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். 1000 nits ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் MediaTek Dimensity 6300 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4,30,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது வருது. எல்லா மொபைல்லையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நம்மளால் சொல்லலாம். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட் ஹைப்ரிட் IC ஸ்லாட்டாக தந்திருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு மோர் டியூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓப்போவோட ஆட் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா 4GB 128GB வேரியண்ட்டை 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த டியூரபிளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும், நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்ச்-ஹோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 இன்ச்சஸ் ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ், 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் IC ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் IR பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா ஃபுல் HD+ 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ், வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது, அதுக்காக தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 தான். இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க.
பஞ்ச் ஹோல் டிசைன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு 4K வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்கல. ஏன்னா Moto G35 ரெண்டுமே இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் கொடுக்கல. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது 5,40,000 பக்கம் வாங்கியிருக்கு. அண்ட் 1 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன, பட் கொடுக்கல. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அட்லீஸ்ட் ப்ரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே. மோட்டோனாவே நமக்கு க்ளீனான UI கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4K வீடியோ ஆர் வைட் ஆங்கிள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன்கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிசைன் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ M6 Proவை விட இங்கே கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD+ GOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2100 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா. இது சோனியோட Sony LYT600 என்ற சென்சர். ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். பட் இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல, 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 10,000 ரூபாயில் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைட் ஆங்கிள் 4K சப்போர்ட் இருக்குது. பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,80,000 பக்கம் வருது. பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5110 mAh பேட்டரி அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிளும் இல்லை, 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட், பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்ச் ஹோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.72 இன்ச்சஸ் ஃபுல் HD+ IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ
4K வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா. இங்கே 1080p வீடியோ 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 5,50,000 வாங்கியிருக்கு. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா. 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு சில டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஆகுது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம். ஏன்னா Snapdragon 6 Gen 2 பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது. பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவை மட்டும் இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate இருக்குது. அண்ட் IPS LCD பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 560 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த 2 மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை, சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் எடிஷன்லாம் நல்லாவே இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும். 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7300 தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் 6,20,000 பக்கம் வருது. ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலில் நம்மளால் சொல்லிட முடியும். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. Infinix டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை ரெகுலராக 12,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா Infinix மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க. 6.67 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rateம் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிளில் கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 1080p வீடியோ 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 7,20,000 பக்கம் வருது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது. அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டு 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணதுலேருந்து 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட
பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம், அண்டு டிஸ்பிளேவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ரியல்மி நேசோ 70 டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம்.